கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரி போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தைகளின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ ஞானாம்பிகா வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளியினுடைய இந்த 4வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்த இந்த கல்வி நிலையத்தை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், முதலாக இந்த பள்ளிக்கு நீங்கள் போக வேண்டும் என்று அன்பு கட்டளை விடுத்த திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் திரு சிவராஜ் அவர்களுக்கும், மிக அழகாக என்னை ஒருங்கிணைத்த மரியாதைக்குரிய இனிய சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், என்னை நான் தங்கியிருந்த அறையிலிருந்து வரவேற்று அழைத்து வந்த மரியாதைக்குரிய இனிய சகோதரர் கரஸ்பாண்டன் அவர்களுக்கும், இதய நிறைந்த அன்பு சகோதரர் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களுக்கும், சேர்மேன் அவர்களுக்கும், செக்ரட்டரி அவர்களுக்கும், பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், அலுவலக உதவியாளர்களுக்கும், வாகன ஓட்டுநர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிற அந்த கடைநிலை ஊழியர்கள் உள்ளிட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த இனிமையான மாலை நேரத்திலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உளுந்தூர்பேட்டையில் புல்லூரில் ஸ்ரீ ஞானாம்பிகா பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பேசுறது. அந்த பக்கம் கூட்டமாக இருக்கே, ஸ்நாக்ஸ் போடுறாங்களா? அதனாலதான் தமிழ்ல ஒருத்தர் சொன்னா, ஆத்துக்குள்ள இறங்கி அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளதான் இருக்கான் சொக்கநாதன். நம்ம ஆளுங்க உலகமே அழிஞ்சாலும் சாப்பிட்டு தான் சாவான். இந்த ஒரு வாரமா தெரிஞ்சிருக்குமே, இந்த லைட் நல்லா இருக்கு, இப்படியே கூட இருக்கட்டும், கொஞ்சமா பிரேக் வச்சுக்கோம். ஆடியன்ஸ் நல்லா ஆடியன்ஸ் தான் தெரியும், மக்கள்லாம் பெற்றோர்கள்லாம். இந்த ஒரு வாரமா நம்ம பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மத்தியானம் சமைச்சு கொடுக்கறது எவ்வளவு சிரமம். கரெக்டா? நம்ம ஸ்கூல்ல மதியம் லஞ்சு கொடுத்துட்றாங்க. உலகத்திலேயே அம்மாக்களுக்கு சந்தோஷமான விஷயமே மதியம் சமைக்க வேண்டாங்கிறது தான். அவங்களால சமைக்க முடியாம இல்ல, டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு குழப்பத்திலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும். கரெக்டா? அப்படியே சந்தோஷமா பிள்ளைங்களுக்கு சந்தோஷம். எவ்வளவு நாள் வீட்டிலேயே சாப்பிடுவாங்க, ஒரு வேளையாவது வெளியில சாப்பிடுவோம், அவனும் சந்தோஷமா. இங்க வந்து இவங்க பண்ற விஷயங்கள்லாம் கேட்டோன்னா எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. மாணவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு செயலாற்றுகிற அத்தனை விஷயமும் சந்தோஷமா இருந்தது. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசலாம்னு பார்த்தா, இங்க இருந்து பசங்களாம் மேல இருந்து கை காமிச்சிட்டே இருக்காங்க, சார் அப்படின்னு. ஏற்ற மாதிரி பார்க்குற எல்லாருமே பெற்றோர்கள். கரெக்டா? எல்லா பெற்றோர்கள் தான் மெஜாரிட்டி இருக்கீங்க. எஸ், சொன்ன மரியாதைக்கு ஒரு 10 பேர் கை தூக்கணும். மற்றவங்களாம் பெறவே இல்லாத பெற்றோர்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் தான் இங்கே வந்தோன்னு யோசித்தேன், சரி யாருக்கு பேசலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேர் அனுமதியோட பெற்றோர்களுக்கு பேசலாம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ரெடியா? ஏன்னா உலகத்திலேயே மிக சிரமமான ஒரு வேலைன்னா அப்பா அம்மாவா இருக்கிறது மட்டும்தான். அதுவும் இன்னைக்கு பிறந்த பிள்ளைய சமாளிக்கிறதுக்கு நாமெல்லாம் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தாலும் சமாளிக்க முடியாது. அவன் கேட்கிற கேள்வி அந்த மாதிரி. வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்காங்க, சாமிக்கு படைச்சிருக்காங்க, அம்மா சொல்றாங்க பூஜைக்கு முன்னாடி எடுத்து எதையும் சாப்பிட்டாங்கன்னா சாமி கண்ணை குத்துங்கிறாங்க. இவன் சொல்றான் கண்டிப்பா கண்ணை குத்தாதுங்கிறான். அம்மா கேட்கிறாங்க உனக்கு எப்படா தெரியும்னு. நான் ஏற்கனவே 2 லட்டு சாப்பிட்டேன், இது வரைக்கும் சாமி கண்ணை குத்தல, இனிமேல் வந்து குத்த போகுதாங்கிறான். இவன் எல்லாமே யோசிக்கிறதே அவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நாம வாழ்ந்த காலகட்டத்தில், நாம படித்த காலகட்டத்தில் நமக்கு இருந்த அறிவு என்பது வேறு, இன்றைய குழந்தைகளுடைய அறிவு என்பதே வேறு.
நாம கேள்வியே கேட்க மாட்டோம், இவன் கேள்வியை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டான். கரெக்டா பேரண்ட்ஸ்? கரெக்டா? நீங்க போனை வச்சுக்கிட்டு தலைய ஆட்டம் எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நாள் டிவிலையும் போன் தானே என்ன பார்த்தீங்க. அந்த போனெல்லாம் கீழே வச்சுட்டு இயற்கை இறைவன் படைத்த கண்கள்ங்கிற கேமரால என்ன பாருங்க. அப்புறம் டைம் அப்படி சொல்லி ஒரு பாத்தியமா பிவி எடுத்துக்கிட்டேன். ஆமா, இவ்வளவு லைட்டா போட்டிருக்காங்க ஸ்டேஜ்ல. நம்ம ஞானாம்பிகா பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் 4வது ஆண்டு விழாவுக்கு பின்னால ஒருத்தவங்க செல்போன்ல டார்ச் லைட்டை போட்டு வீடியோ எடுக்கிறாங்க.